முதலமைச்சராக கோட்டையில் இருக்கிறாரு. என்னமோ இந்த பியூனுங்க நடவடிக்கை மேலே பயங்கர கோபம். கண்ட பயல்கள்லாம் வந்து பியூன் வேலைக்கு வந்துடுறாங்க. டேய், பியூனு வேலை பார்க்குறவன் 8ஆம் கிளாஸ் படிக்கணும் உத்தரவு போடுறான் அப்படின்னாரு. காலையில் செய்தி போச்சு, மத்தியானம் மாலை முடிச்சு பேப்பரில் பியூன் வேலையை பார்ப்பவங்க 8ஆம் கிளாஸ் படித்திருக்க வேண்டும்னு செய்தி வருது. எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு பியூன் வந்து குப்புறப்படத்தில் அழுகிறான். என்னன்னு கேட்டால், ஐயா அப்படி உத்தரவு போட்டார், எனக்கு இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, 54 வயசு கிட்ட 56 வயசு ஆகுது, எனக்கு 4 வயசு சர்வீஸ் இருக்குது, இந்த வயசு இனிமேல் படிக்க முடியுமா, மண்டையில் போயிடுமா, 2 பிள்ளை பெற்று வச்சுட்டா அதுக்கு இன்னும் கல்யாணம் வர ஆகலை, இந்த சட்டத்தை போட்டான்னா ஆற்ற கொடுத்த குடும்பத்தோடு வந்து சாகத்தர வழி இல்லை அப்படின்னாங்க. அப்போ உள்ளே வந்து மூகே தேவர் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் பைத்தியக்காரா, காமராஜர் மக்கள் தலைவர், எதை சொன்னால் கேட்டுக்கணும். ஏங்க முதலமைச்சர் போய் நான் எப்படிங்க பார்க்க முடியும், கிறுக்கு பயிலாக இருக்கேன், முதலமைச்சர் நேரில் போய் பார்க்கணுமாடா, அவர் சீக்கிரம் பெய்யா இருப்பார், செக்ரட்டரி இருப்பான், அவங்க நீங்கள் பேசலாமில்ல. ஓ சரி, தலைக்கு மேலே போயிடுச்சு சாண் என்ன முடம் பண்ண, சரி நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இவர் எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறான். அந்த பக்கம் ஃபோன் எடுத்துட்டாங்க. ஐயா யார்ப்பா நீ, நான் எம்எல்ஏ ஹாஸ்டல் பியூன், என்னப்பா விஷயம், இந்த ஐயா எனக்கு உத்தரவு போட்டுருக்குறாங்க பியூன் மேலே பார்க்குறவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னு. ஐயா எனக்கு வயசு இப்போ 57 58 ஆகி போச்சு, 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த வயசில் மண்டையில் ஏறுமா ஐயா, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, 5ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறா, என்னையா 8ஆம் கிளாஸ் படிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டான். யாரா நீனா, நீங்கள் யாரையா பேசுகிறேன், நான் தாண்டா காமராஜர் பேசுகிறேன், ஐயோ சாமி உங்கள்கிட்டயே பேசிட்டேன், ஏய் வாடா, ஏய் புறப்பட்டு வாடான்னா நடுங்கிறான். அடுத்த 6 மணி நேரம் ஜீப் வந்து அள்ளிட்டு போயிடுச்சு. அவனை சும்மா இருப்பாங்கன்னா ஜீப் வந்து அள்ளிட்டு சேர போயிடுச்சு, கோட்டைக்கு போயிடுச்சு. போனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் விஏபி வந்து போய் கும்பிட்டு கொண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. கடைசி இவன் கை கட்டிட்டு போய் நின்னா, யார்ப்பா நீ, எம்எல்ஏ ஹாஸ்டல் பியூனுங்க. ஓ நம்ம தான் ஃபோனில் பேசணும்னா, ஐயா மன்னிச்சுக்கான்னு தடான்னு கால் விழுந்தான். காலில் விழுவதற்கு கீழே சாய்ந்தபோது மடார்னு காமராஜர் எழுந்து முழங்காலுக்கு கீழே அவன் கை போடக்கூடாது, 2 கையும் பிடிச்சி அவனை மேலே தூக்கி இவர் உட்கார்ந்துருந்த இந்த மாதிரி சோஃபாவில் தன் பக்கத்துலேயே, அந்த காமராஜர் பக்கத்துலேயே அந்த பியூனை உட்கார வச்சு, பியூனை முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சு தோளில் கை போட்டு, அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்க. யார்கிட்ட, பியூனுக்கிட்ட மன்னிச்சுக்க, இனிமே பியூன் வேலை பார்க்குறவங்க 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னு உத்தரவை மாற்றி போடுறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் முதலமைச்சர் இந்த பிறவியில் உலகத்தையே நீ பார்க்க முடியாது. ஜெயசீலன் அவர்களுக்கும், பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப வயசானவர், மரியாதைக்குரியவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உண்மை இல்லை. அவர் சூர்யாவோட 3 மாதம் சின்ன பையன். அதனால் அவரையும் நான் வந்து அன்பு மகனே சங்கரசரவணா என்று தான் அழைக்க முடியும். இந்த புத்தக திருவிழாவிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அகமகிழ்கிறேன். இங்கே முன்னாடி உள்ள ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருமே 1969 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி விருதுநகர் வந்து நான் நாடகம் போட்டிருக்கேன். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே யாருக்குமே வாய்ப்பு இல்லை. 1969 ஏப்ரல் 9ஆம் தேதி விருதுநகர் பொருட்காட்சியில் வந்து நான் நாடகம் போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து உள்ள ஒரு ட்ரென்ச் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள அந்த மாதிரி நாடகம் போயிட்டுருக்கு. நாடகம் முடிஞ்சோடனே இந்த மக்கள் வந்து அந்த மூலையில் நுழைவாங்க, 20 பேர் அப்படியே நடந்து ஃபோட்டோ பிடிக்கிற அந்த இடத்துல வருவாங்க. அப்படியே முடிஞ்ச அண்ணா வணக்கம்ண்ணா, அண்ணா வணக்கம் அப்படி சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்படியே பின்னாடி இப்படி அங்கே சாரியாக வந்து மக்கள் ரொம்ப நெருக்கமாக நடிகரை பார்க்கறதுக்காக இதுக்குள்ளே இறங்கி நடந்த வந்து அப்படி வசதி வந்து அந்த பொருட்காட்சியிலே இருந்தது. அப்படி 1969 இது ஒரு அதான் ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் குட்டி பிள்ளைங்க. நீங்கள் அந்த டைமில் நான் இந்த ஊருக்கு வந்தவன். விருதுநகர் என்றால் நான் எப்பவும் வணங்குகின்ற காமராசர் அவர்களை நான் மறக்கவே முடியாது. காந்தியம் காமராசன் தான் என்னுடைய கடவுள். என்னுடைய மனித கடவுள் வந்து அவங்க தான் கடவுளுங்கிறது நம்ம யாரும் பார்க்கல. ஸோ நம்ம கண் எதிரில் வந்து கடவுள் போல் வாழ்ந்தவர்கள் காந்தியும் காமராசரும் தான். இந்த காமராசர் பற்றி நான் கதை எழுதி தம்பிகிட்ட கொடுத்தேன். அவர் 2 பாட்டு தேர்வு செஞ்சு கொடுத்தாரு. முதலமைச்சர் பதவி ஏற்கிறாரு. அம்மா சிவகாமி அம்மா இங்கேருந்து புறப்பட்டு மெட்ராஸ் வராங்க. பதவியேற்பு முடிஞ்சது. உனக்கு என்ன வேணும்?
திருப்பதி போய் சாமி பார்க்கணும் சாமி, போயிட்டு வா. கார் கொடுத்தனுப்புனாரு. அம்மா திருப்பதி போயிட்டு வந்தாங்க. வந்தோடனே அப்படியே பாக்கெட்டில் கை விட்டார். கை விட்டு இந்தா அப்படின்னாரு. என்னது? விருந்தினர் போகிறதுக்கு டிக்கெட்டுனாரு. அட சாமி, நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற, வீட்டில் சமைச்சு போகிற ஆள் இல்லை, நான் கூடமானு சமையல் பண்ணிட்டு இங்கேயே இருந்துக்கிறேன், அதெல்லாம் சௌகரியமாக தான் இருக்கேன், நீ கூட இருந்தால் அவங்க சொந்த பந்தமாக இருந்தால் எனக்கு கிடச்சி கொடுப்பாங்க, நான் தொழில் பண்ண முடியாது, பட்டிக்கடி கிளம்பு நீ சொல்லிட்டு துரத்தி விட்டார். இங்கே வந்தால் விருந்தகரில் ஒரு காங்கிரஸ்கார ஒருத்தர் கவுன்சிலராக இருக்கார், ஒரு இஸ்லாமியர். அவர் காமராஜர் தாயார்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக அது தெருக்குழாயில் போய் அம்மா தண்ணி பிடிக்கிறாங்கன்னு கனெக்ஷனை வீட்டுக்குள்ளே கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. இந்த செய்தி எப்படியோ காமராஜுக்கு போயிடுச்சு. தொலைச்சி அடுத்த 10 நிமிஷம் அந்த குழாயை காட்டிடணும். முதலமைச்சர் அம்மாவை கொம்பா எல்லாரும் போய் பிடிக்கணும், தெருவில் போய் அம்மா தண்ணி பிடிக்க வச்சவர் காமராஜர். நாகம்மைன்னு ஒரு சகோதரி, அதுக்கு ஜவஹர்னு ஒரு பையன் இருந்தது, கல்யாணம் கொடுக்குறாங்க. இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, விருதுநகரில் நான் அந்த மாதிரி ஒரு டாய்லெட் வசதி இல்லாத ஊர். நான் சொல்வது 60 ஆண்டுக்கு முன்னாடி காலை கடனை கழிக்க வேண்டும் என்றால் ஊர் கடைசியில் போகணும். ஊர் கடைசியில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போனால் ஒரு பப்ளிக்கு டாய்லெட்டு, சுத்தமாக தமிழ் கக்கூஸ், ஒரு ஊர் கடைசியில் இருக்கும். அங்கே போனால் திறந்த வெளி, சொன்னால் கல்ல பாலிஷ் எல்லாம் போட்டுமா, வெறும் கருங்கல்ல கட்டியிருப்பாங்க, திறந்த வெளி. உள்ளே போனால் ஒரு சின்ன தொட்டி, தண்ணி தொட்டி இருக்கும். பக்கத்தில் ஒரு டால்டா டின்னு சைஸ் போவாங்க, டால்டா டின்னு இருக்கும். டால்டா டின்னுக்கு ஓட்டை போட்டு அந்த கம்பி போட்டு கம்பியை டைட் பண்ணி இந்த கம்பி கொண்டு போய் செவுத்தில் கட்டி சுற்றி வச்சுருப்பாங்க. டால்டா டின் தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த டால்டா டின்லேயே தண்ணி பிடித்து நானும் காலை அளந்து கொண்டு வந்தவன். எப்போ 60 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊர் அப்படி தொடரும். அப்போது நாகம்மையோட மருமகள் டாய்லெட் போக கஷ்டப்படும், 4 அடிக்கு 4 அடி ஒரு டாய்லெட் கட்டிக்கிறோம் அப்படின்னு காமராஜர்கிட்ட இங்கேருந்து கேட்குறாங்க. முடியாது, பங்களா கட்டுறதுக்கு காமராஜர் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, முடியாது. 4 அடிக்கு 4 அடி டாய்லெட் கட்டுறதுக்கு நம்ம காமராஜர் பர்மிஷன் கொடுக்கல, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே மெட்ராஸ் எழுத்தாளர் சாவி வராரு, அம்மா பார்க்க வராரு. அம்மா பார்க்க வந்தால் அம்மா வெங்கட்ராமன், வெங்கட்ராமன் வராரு. வெங்கட்ராமன் வரும்போது வேகாத வெயில், விருந்தோர் வெயில் பற்றி சொல்லணுமா உங்களுக்கு, சாவடிச்சிரு வெயில். எங்கள் ஊர் பக்கம் அப்படி தான். அந்த வெயிலில் அம்மா பனமட்டை விசி வச்சு வீசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்ததை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தா சிங்கிள் ஃபேஸு கரண்ட் இருக்குது. அதில் இப்போ நேராக அசிஸ்டண்ட் அனுப்பி ஒரு மின்சார காத்தாடி ஒன்று டேபிள் ஃபேன் வாங்கி கொடுக்க சொல்லி கனெக்ஷன் கொடுத்தா ஸ்வைன்னு காற்று வந்துச்சு. அந்த அம்மா பொக்கவாயில் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னுச்சு. இனிமேல் நீங்கள் பனமட்டை விசி வச்சுக்காதீங்கன்ட்டு போயிட்டார். அடுத்த பார்த்து அம்மா பார்க்க எப்போ பரமா காமராஜர் இங்கே அம்மா பார்க்கணும்னு அவர் லைஃப்பில் வந்ததே கிடையாது. அப்படியே இந்த பக்கம் நான் தமிழ்நாடு சுற்றுலா வரும்போது அப்படியே அம்மா பார்க்க போகிறாரு. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் அந்நியமாக இருக்குது. இந்த வீட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒன்று இருக்கிறது. என்னது ஃபேன். ஏது யார் கொடுத்தாங்க? அப்பா நான் இல்லைப்பா, வெங்கட்ராமனுக்கு என்ன அவ்வளவு மேலே போய் கக்கிறேன். தமிழ்நாட்டு உள்ள மாதிரி லட்சக்கணக்கான கலவி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஃபேன் வாங்கி கொடுப்பானா, உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தான். முதலமைச்சர் அம்மா வாடா தூக்க சொல்லி காங்கிரஸ் அலுவலகத்தை துருப்பிடித்து போய் கிடந்தது அந்த காத்தாடி. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நினச்சி பாருங்க. அப்போ எழுத்தாளர் சாவி ஒரு நாள் வராரு. வந்தோடனே எங்கே இந்தியா வரீங்க? நான் மெட்ராஸ்ன்னு வரேன். காமராஜ் நீ பார்ப்பையா? பார்ப்பேன். அந்த வடநாடு கட்டி மைசூர்லேருந்து ஆந்திரா டெல்லியிலேருந்து என்னை பார்க்க வராங்க. அவனுக்கு சோடா கலர் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு பத்த மாட்டேங்குது. காமராஜர் 120 ரூபா மாதம் பணம் அனுப்புறாரு. ஞாபகப்படுத்தி பாருங்க. முதலமைச்சர் தான் தாயாருக்கு 120 ரூபாய் மாதம் பணம். இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? இந்த பிறவியில் நம்ம பார்க்க முடியாது. இந்த பிறவியில் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம யாரும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு மனுஷன் வெறும் 100 ரூபா அனுப்பிட்டு 100 ரூபா பணம் அனுப்புது, இந்த சோடாக்கரை வாங்கி கொடுக்க பற்ற மாட்டேங்குது, நீங்கள் காமராஜ் சொல்லி ஒரு 20 ரூபா சேர்த்து அனுப்பிச்சு சொல்லப்பா அப்படின்னு. அவர் தான் பேசும்போது கட் பண்ணிட்டு வர காமராஜர். நான் விருந்தில் போனேன், சாவி சொல்கிறார். சரிண்ணே, அம்மா பார்த்தேண்ணே, அதுக்கு என்னண்ணே வந்துண்ணே சொல்லுண்ணே. அந்த நீங்கள் அனுப்புகிற 120 ரூபா பத்தலையா, வடநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு சோடாக்கரை வாங்கி கொடுத்து போதுண்ணே. வடநாட்டில் வரவங்க கிளவியை பார்க்கத்தான் வர்றாங்க, அவர்கிட்ட சோடா கடை குடிச்சிருப்பா யாரும் வரதில்லை.
காசு சேர்த்து கொடுத்தா கோயில் குளம்ல போய் விழுந்து சேர்த்து கடைக்கு போயான்ட்டார். இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் படுக்கைக்கடியில் ஒரு 140 ரூபாய் பணமும் 4 வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி ஒரு 5-6 புத்தகம் இதைத்தான் விட்டு விட்டு போனார் அந்த மாமனிதர். கண்ணதாசன் எழுதினான், தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய்தவர சொந்தமென்று ஏதுமில்லை துணையிருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கில்லையே காமராசா என்று பாயினான். அப்படி தலைவனை பார்க்க முடியுமா? அந்த காமராஜ் வரலாறுக்கு இந்த தம்பி குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதும் அன்றுன்னு ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே காமராஜுக்கு இன்னொரு கதை இருக்குது. முதலமைச்சராக கோட்டையில் இருக்கிறாரு. என்னமோ இந்த பியூனுங்க நடவடிக்கை மேலே பயங்கர கோபம். கண்ட பயல்கள்லாம் வந்து பியூன் வேலைக்கு வந்துடுறாங்க. டேய், பியூனு வேலை பார்க்குறவன் 8ஆம் கிளாஸ் படிக்கணும் உத்தரவு போடுறான் அப்படின்னாரு. காலையில் செய்தி போச்சு, மத்தியானம் மாலை முடிச்சு பேப்பரில் பியூன் வேலை பார்ப்பவங்க 8ஆம் கிளாஸ் படித்திருக்க வேண்டும்னு செய்தி வருது. எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு பியூன் வந்து குப்புறப்படுத்தி அழுகிறான். என்னன்னு கேட்டால், ஐயா அப்படி உத்தரவு போட்டார், எனக்கு இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, 54 வயசு கிட்ட 56 வயசு ஆகுது, எனக்கு 4 வயசு சர்வீஸ் இருக்குது, இந்த வயசு இனிமேல் படிக்க முடியுமா, மண்டையில் போயிடுமா, 2 பிள்ளை பெற்று வச்சுட்டா அதுக்கு இன்னும் கல்யாணம் வர ஆகலை, இந்த சட்டத்தர் போட்டான்னா ஆற்ற கொடுத்த குடும்பத்தோடு வந்து சாகத்தர வழி இல்லை அப்படின்னாங்க. அப்போ உள்ளே வந்து மூகே தேவர் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் பைத்தியக்காரா, காமராஜர் மக்கள் தலைவர், எது சொன்னால் கேட்டுக்கணும். ஏங்க முதலமைச்சர் போய் நான் எப்படிங்க பார்க்க முடியும்? கிறுக்கு பயிலாக இருக்கேன். முதலமைச்சர் நேரில் போய் பார்க்கணுமாடா? அவர் சீக்கிரம் பெய்யா இருப்பார், செக்ரட்டரி இருப்பான், அவங்க நீங்கள் பேசலாமில்ல. ஓ சரி, தலைக்கு மேலே போயிடுச்சு சாண் என்ன முடம் பண்ண, சரி நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இவர் எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறான். அந்த பக்கம் ஃபோன் எடுத்துட்டாங்க. ஐயா யார்ப்பா நீ? நான் எம்எல்ஏ ஹாஸ்டல் பியூன். என்னப்பா விஷயம்? இந்த ஐயா எனக்கு உத்தரவு போட்டுருக்குறாங்க, பியூன் மேலே பார்க்குறவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னு. ஐயா எனக்கு வயசு இப்போ 57 58 ஆகி போச்சு, 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த வயசில் மண்டையில் ஏறுமா ஐயா? சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, 5ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறா, என்னையா 8ஆம் கிளாஸ் படிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டான். யாரா நீனா? நீங்கள் யாரையா பேசுகிறேன்? நான் தாண்டா காமராஜர் பேசுகிறேன். ஐயோ சாமி உங்கள்கிட்டயே பேசிட்டேன். ஏய் வாடா, எப்படி வாடான்னா நடுங்கிறான். அடுத்த 6 மணி நேரம் ஜீப் வந்து அள்ளிட்டு போயிடுச்சு. அவனை சும்மா இருப்பாங்கன்னா ஜீப் வந்து அள்ளிட்டு தேனை போயிடுச்சு, கோட்டைக்கு போயிடுச்சு. போனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் விஏபி வந்து போய் கும்பிட்டு கொண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. கடைசி இவன் கை கட்டிட்டு போய் நின்னா, யார்ப்பா நீ? எம்எல்ஏ ஹாஸ்டல் பியூனுங்க. ஓ நம்ம தான் ஃபோனில் பேசணும்னா ஐயா மன்னிச்சுக்கான்னு தடான்னு கால் விழுந்தான். காலில் விழுவதற்கு கீழே சாய்ந்தபோது மடார் என்று காமராஜர் எழுந்து முழங்காலுக்கு கீழே அவன் கை போடக்கூடாது, 2 கையும் பிடிச்சி அவனை மேலே தூக்கி இவர் உட்கார்ந்துருந்த இந்த மாதிரி சோஃபாவில் தன் பக்கத்துலேயே அந்த காமராஜர் பக்கத்துலேயே அந்த பியூனை உட்கார வச்சு, பியூனை முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சு தோளில் கை போட்டு, அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்க. யார்கிட்ட? பியூனுக்கிட்ட. மன்னிச்சுக்க, இனிமே பியூன் வேலை பார்க்குறவங்க 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னு உத்தரவை மாற்றி போடுறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் முதலமைச்சர் இந்த பிறவியில் உலகத்தையே நீ பார்க்க முடியாது. அவர் தான் பணியுமாம் என்றும் பிறமை சிறுமை அணியுமாம் தன்னை வந்துன்னு தம்பி அந்த பாட்டு தயார் பண்ணி கொடுத்துருக்கான். டைம் போயிட்டுருக்கு, நம்ம இதுக்கு நிறைய பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுடுறேன். அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனா கேள்வி ஞானம் வந்து உலகத்தை பெருசுங்கிறான். படிக்கிறத விட இப்போ நீங்கள் வந்து புத்தகத்தை படிக்கிறத இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்கள, அந்த பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் ஏற்படுவது பாதிப்பு எத்தனை புத்தகம் படித்தாலும் வராது. ஏன்னு கேட்டால் நேராக செய்தி காதுக்குள்ளே போய் நெஞ்சு கூட இறங்கிடும். அந்த மாதிரி கேள்வி ஞானம் உலகத்தை பெருசு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்ட்டான். அதுக்கு ஒரு கதையை இப்போ நான் அதை போட்டிருக்கேன். ராஜா ராணின்னு ஒரு படம் 1954 ஷூட்டிங் நடக்குது. பீம்சிங் டைரக்ட் பண்ணார், சிவாஜி கணேசன் வந்து இல்லை ஹீரோ நடிச்சிட்ருக்கிறாரு. பாதி படம் வந்தோடனே இது ஏதாவது ஓரங்க நாடகம் ஒன்று சினிமாவில் போடலாமா, கதை கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஓரங்க நாடகம் ஒன்று நம்ம சேர்த்தோம்னா நமக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு ஒன்று கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதியிருக்காரு. கலைஞருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஓரங்க நாடகம் போட்டால் பெட்டராக இருக்குது அப்படின்னு பீம்சிங் சொன்ன உடனே கலைஞர் சொல்லியிருக்காரு, கணேஷுக்கு தெரியும் இந்த புறநானூற்று தாய் நூன் வந்து 1952 திமுக பிரச்சார மாநாடுகளில் நான் எழுதி கொடுத்து சிவாஜி பேர் டயலாக் இருக்குது புறநானூற்று தாய் பற்றி, அதை சிவாஜியை பேச சொல்லி எடுத்து ஷூட் பண்ணிக்கானுக்காரு. உடனே சிவாஜி கிட்ட பிஎம்சி சொன்னார், நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்களாமா 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, எது ஐயா வேர்த்து விறுவிறுக்க நான் போய் திமுக மாநாடுகளில் உயர கொடுத்துட்டு டயலாக் பேசுவேன்,
இந்த கலைஞர் வந்து எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அம்மையப்பனும் படம் எடுப்பார், அது வசந்த எஸ்எஸ்ஆருக்கு சீனை கொடுப்பாரு. எஸ்எஸ்ஆர் அந்த டயலாக் பேசுவார், அந்த படம் ஊற்றிட்டு போயிடுவேன். அந்த டயலாக் நானே பேசணுமா, வேலையை பார்த்து போங்கய்யா, முடியாதுட்டாரு. உடனே பிஎம்சிங்க, கணேஷ் கோச்சிக்கிறாய்யா, இது வரான்ட்டு கலைஞர் அங்கே கோபாலபுரத்துலேருந்து புறப்பட்டு பாகினி ஸ்டுடியோ போகிறாரு. அங்கேருந்து போனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர். எஸ்எஸ்எல்சி அவர் எழுதலை, நல்ல ஞாபகம். கலைஞர் எஸ்எல்சி பாஸ் பண்ணல, யாராச்சும் நம்பிடாதீங்க. அவரே எங்கிட்ட சொல்லியிருக்காரு, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணல, ஏமாற்றிட்டாராமா. பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் படிக்க வைப்பாங்க, நமக்கு வேண்டான்னு எஸ்எல்சி படிக்காத ஆள். அந்த மனுஷன் இங்கேருந்து இந்த 4 கிலோமீட்டர் போகிற கூட புறநானூறு தாயை பற்றி ஒரு பாட்டு யோசிக்கிறான். இந்த பாட்டை யாராவது 2 வரி சொன்னீங்கன்னா, பாக்கெட்டில் காசு வச்சுக்கல பாருங்கள், காசு வச்சுருக்கிறேன், 1000 ரூபாய் இப்போவே கொடுக்குறேன். 2 வரி சொன்னால் கூட போதும். இது இப்போ கண்டிப்பாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னால் 1000 ரூபாய் இப்போ மேடையில் கொடுத்துறேன். கெடுக சிந்தை கடிதுவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகமே மேனாள் உற்ற செல்விற்கவள் தன்னை யானை எரிந்து களத்துழிந்தனனே நெருநல் உற்ற செல்விற்கவள் கொழுநன் பெருநிறை விளங்கி ஆண்டுபட்டனனே இன்றும் செருப்பலை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்தும் எழுதி துடி பாருமை குடுமி என்ன நீவி ஒரு முகம் நல்லது எல்லோடு செருமுகம் நோக்கி செல்லுகனப்படுமே. என்னது கைதட்டா போதாப்பா, யாரா சொல்லுங்கப்பா, காசு கொடுக்குறேன். மீசக்காரர் பெரிய மீச வச்சுக்காத வந்து கை கொடுத்து சொல்லுங்கப்பா, யாரா அது போயிட்டு போகுது. பாட்டு தான் போடுவா, அர்த்தமாக சொல்லு. என்ன பாட்டு, இந்த பாட்டு அர்த்தம் என்ன அதான் தெரியுமா? இதை இந்த மனுஷன் எழுதலாம். எஸ்எல்சி ஃபெயில் ஆன ஆளு இப்போ நான் சொன்ன பாட்டு ஒக்கூர் மாசாட்சி எழுதின பாட்டு. இது என்ன அர்த்தம்னா, போர் நடந்துகிட்ருக்குது. போன பிறகு அப்பங்காரன் போருக்கு போகிறான். அப்பங்காரில் ஒரு 60-70 வயசு தாங்கின ஆள். போருக்கு போனால் ஒரு நாள் சண்டை போட்டான். அன்றைக்கி சாயங்காலமாக அப்பன் செத்து போயிட்டான். வயசான ஆள் தானே. சாயங்காலம் அப்பன் செத்து போயிட்டான். ஊருக்கு போன வீட்டுக்காரன் வந்தால், வீட்டுக்காரன் 30-35 வயசுக்கு வீரியமான வீட்டுக்காரன் வந்தோடனே மாதிரி போருக்கு போய் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, நீங்கள் போயிட்டு போனால் இதான் நான் போகிறேன்னு இந்த ஆள் போருக்கு போனால். சின்ன வயசு ஆள் ஸ்ட்ராங்காக சண்டை போட 4 நாள் சண்டை போட்டால் 4ஆவது இவரு செத்து போயிட்டார். இப்போது நாடுன்னு ஒன்று நல்லா இருந்தால் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ வீடு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நாடு நல்லா இருக்கணும். நாட்டை காப்பாற்ற வரும்போது கடைசியாக வீட்டிலேருந்து ஒரு 10 வயசு பையன், அந்த 10 வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆரம்பத்தில் வாதியாட்ட படிச்சிருக்கான். அந்த பையனை கூட்டி வந்து, மகனே வீட்டில் உங்கள் ஒப்பாராயும் போயிட்டான், அவங்க ஒப்பனும் போயிட்டான், போருக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லி அந்த 10 வயசு பையன்கிட்ட ரத்த காவியோடு வாழ் கொடுத்து போயிட்டு வா மகனே என்று அனுப்பினானுங்கிறது தான் நான் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம். அது இந்த மனுஷன் எழுதுறான் சார், கலைஞர் எழுதியிருக்கேன் சார், என்ன சார் எழுதியிருக்கேன் சார். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போர் தொடுத்து கொண்டிருந்த நாள். அந்நாளில் ஓர்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் மீள் மெழுகானாள் தமிழகத்து கிளிகுருத்தி. ஆனால் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்தவள் கணவனும் வந்துட்டான். புனர் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பன் முல்லைசூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அடை உடைத்தது அத்தான் என்றாள். அவன் புகை விட்டு கிளம்பும் ஒரு புலி என்ன, புகை விட்டு குமுறுமறி மலை என்ன, பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சூழெடுத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்கு 100 தான் சூண்டு வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான். கொடுத்தான். பின் பகைவர் மீது தொடுத்தான் பானம். போர் 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 என முழங்கிட்டு முரசொலி. பார் 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 அந்த பைங்கிலின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாள தோழரெல்லாம் வேந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண் வழியே சிந்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்கால் உடைப்பட்டன, வேடப்படை முறிப்பட்டது, வேல்கள் பொடிப்பட்டன, எம் கொத்தவன் படை கொட்டும் பேரிகை கோடையில் என கேட்கிற குதிர்த்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டார். வீரர்கள் வந்தனர், வெற்றியோடு கணவருக்கு ஏனர், வேதனை தூது வந்தனர், வாழ்த்துக்கள் வணங்கினர், வீட்டோட்ட தோழியில் வந்தனர், வெற்றி நியூட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு, என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கிடந்தான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மன விழா மேடதனில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மாவிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டார். ஆவிதான் போனபனும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை. கூவி அழுதாள். கொத்தான மலை இருந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள்.
பனிவெல்லும் மொழி காட்டி பணவெல்ல மொழி உரைத்து பள்ளியலை கவி பாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தானின் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என்றாள். மற்றதாக புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டினில்லால் நாடி பார்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டி எண்ணி கல்வி கற்க ஆலமத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மலரமுடி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தடைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அடியாத மானம் என்றாள். மகனே அதை சொபிக்க நீயும் வருக என்றாள். வந்து விட்டான் குலக்குழுந்து. குடும்ப வளர்த்து எரிகுந்து கூறுகிறாள். எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தடையுதிர்ந்து விட்ட மரமாகி போன்றடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றால் மாண்டார். ஆனாலும் இந்த நிலமுள்ளவரையில் மானங்காத்தார் என்ற பெயர் உண்டார். என் மகனே நீயும் தோளிலே பலமுள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடு என்று தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்தக்காய் பெண்ட வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள் அந்த திருவிழத்தை தாய். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இந்த டயலாக்கை எஸ்எஸ்எல்சியிலே ஒழுங்காக படிக்காத மனுஷன் எழுதி கொடுத்து இந்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த மனுஷன் எழுதி கொடுக்குறாரு. ஏன் வாத்தியார் சிவாஜி 2 தடவை இப்போ நான் பேசுனேன்ல 2 வாட்டி படிடா இன்னொரு படி கேட்டு டேக் 2 வாட்டி கேட்டு ஒரே டேக்குப்பா. சரித்திரம் 4 நிமிஷம் 4 2 டேக் கேட்டால் 2 டேக் 1000 அடி 2 டேக் ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு தான் இந்த மனுஷன் எடுத்து கொடுத்துருக்கான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளாம் தலைன்னு. இந்த மாதிரி 100 கதையை இந்த குட்டி பசங்க சொல்லலை. என்னுடைய 81வது வயசுல 4 மணி நேரம் பேசினேன். ஞாபகம் வச்சுங்க. 81 என் வயசு தான், உங்கள் வயசு நினச்சிக்காதீங்க. என் வயசு 81 வயசில் 4 மணி நேரம் பேசினேன். 4 மணி நேரம் பேசின உரையினுடைய ஒரு 1.5 மணி நேரத்தை நீங்கள் நாம எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை.
அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார்.